வணக்கம் and welcome back to Crickals YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024 எலிமினேட்டர் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ஸ்டாட்ஸ் அண்ட் தென் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் வென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் 22 மே நைட்டு 7:30க்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் மேட்சிங் நடக்க போகுது. இப்போ இந்த ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல வின் பண்ற டீம் ஆல்ரெடி குவாலிஃபயர் 1ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தோத்துருக்காங்க. KKR டைரக்டா இப்போ மேட்ச் வின் பண்ணி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ அங்க லாஸ் ஆகி வெயிட் பண்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட இதுல வின் பண்ற டீம் குவாலிஃபயர் 2ல நேருக்கு நேர் சென்னையில மோத போறாங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ஸ்டாட்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? அப்ப நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் எல்லாமே நம்ம முழுக்க முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. அகமதாபாத்தோட கிரவுண்ட் பிட்ச் ரிப்போர்ட் வென்யூ ரெக்கார்ட்ஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் அகமதாபாத்ல நடக்குது. இந்த வென்யூல லாஸ்ட் மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் குவாலிஃபயர் 1ல மேட்ச்ல பிளே பண்ணாங்க. அந்த மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டை சூஸ் பண்ணி 159 ரன் அடிச்சாங்க. அதை 2 விக்கெட் மட்டும் இழந்து 8 விக்கெட் வித்தியாசத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணி இப்போ டைரக்டா ஃபைனலுக்கு என்டர் ஆயிட்டாங்க. இப்போ வென்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா போத் பேட்டர்ஸ் அண்ட் தென் பவுலர்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே ஃபேவரபிளான ட்ராக் தான் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படிங்கறத தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இப்போ கடைசியா நடந்த ஒரு 5 மேட்ச் ரெக்கார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது 5 மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 4 மேட்ச் சேஸ் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் வின் பண்ணிருக்காங்க. அதுவும் 231 ரன் எடுத்திருக்காங்க. அப்போ கூட 196 வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் சேசிங் ட்ராக்கா தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. அண்ட் தென் இந்த வென்யூட ஹை ஸ்கோர் அப்படின்னா 233 GT தான் அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் அவங்களே தான் 89க்கு ஆல் அவுட்டா பறி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு எடுத்துட்டு 160ல இருந்து 180க்குள்ள இருந்திருக்கு ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும். வென்யூ ரெக்கார்ட் அதாவது பவுலர்ஸ் எவ்வளவு விக்கெட்ஸ் இந்த வென்யூல எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா கடைசி ஒரு 11 மேட்சஸ் பார்க்கும்போது பேஸ் பவுலர்ஸ்க்கு 69 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 44 விக்கெட் கிடைச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் ஓவராலா இந்த வென்யூல பேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான சப்போர்ட்டிவா இது வரைக்குமே இருந்திருக்கு. ஸோ பேஸ் பவுலர்ஸ் அண்ட் தென் பேட்டர்ஸுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மேபி மழைலாம் வந்துருச்சு அப்படின்னா இந்த வென்யூல ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்க பேஸ் பவுலர் ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் வென்யூ ரெக்கார்ட்ஸ் வரும்போது ஓவராலா 35 T20 மேட்சஸ் நடந்திருக்கு இந்த வென்யூல. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 14 மேட்ச் இன்க்ளூடிங் ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச் சேர்த்து சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க 14 மேட்ச், சேஸ் பண்ண டீம் 19 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. 2 மேட்ச் எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லாம முடிஞ்சிருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு வரும்போது இந்த வென்யூல 150 கீழே 8 இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் 8 இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அந்த 150ல இருந்து 169 பாத்தீங்க அப்படின்னா 9 இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அந்த 170ல இருந்து 189னா 8 இன்னிங்ஸ்லயும் 190 பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9 இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த வென்யூல ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் 160ல இருந்து 190க்குள்ள டார்கெட் கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குன்னு தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட் எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணி என்ன மாதிரி ஒரு டீமை நீங்க ரெடி பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேட்டர்ஸுக்கு 40ல இருந்து 50% இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் பேஸ் பவுலர் சேம் அதே தான்
40ல இருந்து ஒரு 50%, ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு 10% மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. அதுவும் மோஸ்ட் ப்ராபபிளி ஸ்பின்னர்ஸ் அப்படின்னா லெக் பிரேக் ஸ்பின்னர் இருக்காங்க, அதுவும் பர்டிகுலர்லி கூகுளிஸ் போடக்கூடிய ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீம்ல பிக் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்கனால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் சரி, இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு கேப் ஹோல்டர் அப்படின்னா அது விராட் கோலியா தான் இருந்திருக்காரு. 14 இன்னிங்ஸ்ல 708 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் தென் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் 4th பிளேஸ்ல இருக்காரு, 531 ரன் 12 இன்னிங்ஸ்ல ஆடி இருக்காரு. அண்ட் தென் இப்போ பர்பிள் கேப் ஹோல்டர் பொறுத்த வரைக்கும் இந்த 2 டீம்ல இருக்க எந்த ஒரு பவுலருமே கிடையாது. ஹர்ஷல் பட்டேல் இந்த சீசன் அவருக்கு ரொம்பவே நல்லாவே அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்க பிளே ஆஃப்குள்ள வரல. இப்போ பிளே ஆஃப்குள்ள இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங்ல இருந்து விராட் கோலியும் ரியான் பராக் இவங்க 2 பேரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல கொடுத்துட்டு வராங்க. அண்ட் தென் இந்த வென்யூவோட ஸ்கோர் கார்டு, அதாவது கடைசியா நடந்த ஒரு 4 மேட்சோட ஸ்கோர் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து குவாலிஃபயர் 1 பிளே பண்ணாங்க. அதுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 159 ரன் அடிச்சாங்க. ஆனா 10 விக்கெட்டையுமே பறி கொடுத்திருந்தாங்க. எதுக்கு டாஸ் வின் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்கிறது இது வரைக்குமே தெரியல. ஏன்னா இது சேசிங் ட்ராக்கா இருக்கும் போது எந்த ஒரு தைரியத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணி ஒரு 200+ ரன் அடிச்சிடலாம் குயிக்கா, நம்ம செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணி விக்கெட் எடுத்துடலாம் இது முடிவு பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா கேகேஆருக்கு அது மிகப்பெரிய சாதகமா போயிடுச்சு. 164 சேசிங் பண்ணி மேட்சை வின் பண்ணாங்க வெறும் 13.4 ஓவர்லயே. இதுல பேஸ் பவுலர்ஸ்க்கு 6 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேஸ் பவுலர்ஸ்க்கு 6 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ்க்கு 3 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ்க்கு 2 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நேற்று மட்டுமே பேஸ் பவுலர்ஸ்க்கு 8 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸுக்கு 3 விக்கெட் தான் கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு 80% வரைக்கும் விக்கெட் கிடைக்குது அப்படின்னா ஒரு 30% தான் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட் இந்த வென்யூல கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி மேட்ச் மழை வந்த காரணத்தினால மேட்ச் நடக்கல. அதுக்கு முன்னாடி ஜிடிஎஸ் சிஎஸ்கே இதே வென்யூல பிளே பண்ணாங்க. அதுல கூட பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேஸ் பவுலர்ஸ்க்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல பேஸ் பவுலர்ஸ்க்கு 5 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ்க்கு வெறும் 2 விக்கெட், அதாவது 7:2 காம்போல தான் விக்கெட் கிடைச்சிருக்கு போத் இன்னிங்ஸ் சேர்த்து. அதுக்கு முன்னாடி ஜிடிஆர்சிபி இதே வென்யூல பிளே பண்ணிருக்காங்க. அப்போ பேஸ் பவுலர்ஸ்க்கு 1 அண்ட் தென் ஸ்பின்னர்ஸுக்கு அதுல 3 விக்கெட் ஓவராலா 1:3ங்கிற காம்போல கிடைச்சிருக்கு. சோ அந்த மாதிரி விக்கெட் எடுக்க பவுலர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கனாலே இந்த வென்யூல 200+ ரன் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதை செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சேஸ் பண்றதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்போ இந்த வென்யூல எந்த மாதிரி பவுலர்ஸுக்கு அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு லாஸ்ட் 11 இன்னிங்ஸ்ல அப்படிங்கறத பார்க்க போறோம். ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஓவராலா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 69 விக்கெட் பேஸ் பவுலர்ஸ்க்கும் 44 விக்கெட் ஸ்பின்னர்ஸ்க்கும் கிடைச்சிருக்கு. இதுல ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு 10 விக்கெட் வரைக்கும் இந்த வென்யூல எடுத்திருக்காங்க. அதுல மீடியம் பேஸ் பவுலருக்கு 28 விக்கெட். அதாவது இந்த மாதிரி மீடியம் பேஸ் போடுறவங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலரா இருப்பாங்க. ஸ்லோ பால் போடுவாங்க, ஸ்லோ பவுன்சர், ஸ்லோ யார்கர், குயிக் யார்கர், இது எல்லாமே வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலருக்கு இந்த வென்யூல அதிகப்படியான விக்கெட் கிடைச்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி பவுலர் அப்படின்னா இப்போ மோஹித் சர்மா, சந்தீப் சர்மா இந்த மாதிரி பவுலர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா. இவங்க எல்லாருமே நிறைய ஸ்லோ பால் போடுவாங்க, வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர். இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு தான் இந்த வென்யூல அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய ரா பேஸ் போடுறவங்களுக்கு வெறும் 10 விக்கெட் தான் கிடைச்சிருக்கு. சோ மீடியம் பேஸ் பவுலர்ஸ்க்கு 12 விக்கெட்டும், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு 19 விக்கெட் இந்த வென்யூல கிடைச்சிருக்கு. ஓவராலா பேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான விக்கெட் இந்த வென்யூல எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் லெக் பிரேக் ஸ்பின்னர் இருக்காங்க, அதாவது நிறைய கூகுளிஸ் போடக்கூடிய ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 23 விக்கெட் வரைக்கும் இந்த வென்யூல கிடைச்சிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் சைனா மேனுக்கு 4, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸுக்கு 6 விக்கெட், ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக்கு 11 விக்கெட் வரைக்கும் கிடைச்சிருக்கு. சோ அதனாலதான் நான் சொன்னேன் இந்த வென்யூ ரெக்கார்ட்ஸ் வச்சு எந்த மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணலாம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்பின்னர்ஸ் லெக் பிரேக் ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம்ல ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் 2 டீமோட லாஸ்ட் 5 மேட்ச் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஓவராலா பார்க்கும்போது 31 மேட்சஸ் நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் 13 மேட்சும், ஆர்சிபி 15 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஆனா லாஸ்ட் 5 மேட்ச் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்களேன், கண்டினியூஸ் வின்னோட ஆர்சிபி வராங்க. ஆனா அதுவே ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த சீசன் இனிஷியலா ஒரு நல்லா அமைஞ்சது. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 8 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் லாஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா லாஸ்ட் 5 மேட்ச்ல 4 மேட்ச் லாஸ் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் எந்த ஒரு ரிசல்ட் இல்லாம முடிஞ்சிருக்கு. கடைசி 5 மேட்சுமே பார்க்க போனா அவங்களுக்கு தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த தோல்வியில இருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் மீண்டும் மேட்சை வின் பண்ணி குவாலிஃபயர் செகண்டுக்கு குவாலிஃபை ஆவாங்களா அப்படிங்கிறது பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது
ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா அது இல்லாம அவங்களோட ஓபனர் ஜாஸ் பட்லர் இல்ல, அது மிகப்பெரிய பின்னடைவா தான் இருக்க போகுது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ்ல கடைசியா நடந்த ஒரு 4 மேட்சஸ்ல எந்தெந்த பிளேயர்ஸ் அதிகப்படியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ 6th ஏப்ரல் அன்னைக்கு இதே சீசன்ல ஆர்சிபியும் ராஜஸ்தான் ராயல்ஸும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் 6 விக்கெட் வித்தியாசத்துல மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அதுல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 183 ரன் அடிச்சாங்க, அதை சேஸ் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அந்த பர்டிகுலர் மேட்ச்ல தான் விராட் கோலி 113 ரன் அடிச்சிருக்காரு, நாட் அவுட். அண்ட் தென் சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் 69 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் தென் ஃபேஃப் டு பிளஸிஸ் 44 ரன்னும், யஸ்வந்தர் சகாலுக்கு 2 விக்கெட் கிடைச்சிருக்கு, நான்ட்ரி பர்கருக்கு 1 விக்கெட், யாஸ் டயாலுக்கு 1 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி, சஞ்சு சாம்சன், ஃபேஃப் டு பிளஸிஸ், யஸ்வந்தர் சகால் இதே சீசன்ல 2 டீமுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட் இயர்ல 14th மே அன்னைக்கு ஆர்சிபி RR நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல ஆர்சிபி 112 ரன் வித்தியாசத்துல மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அதுல ஃபேஃப் டு பிளஸிஸும் கிளான் மேக்ஸ்வெலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபில இருந்து கொடுத்திருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் வரும்போது அவங்க மேட்சை லாஸ் பண்ணிருக்காங்க, வெறும் 59 ரன்னுக்கு ஆல் அவுட்டை பறி கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ச்ல கரண் சர்மாவும் முகமது சிராஜும் 2 விக்கெட், ஆளுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுல சிம்ரன் ஹெட்மேயர் 35 ரன்னும், சந்தீப் சர்மா, ஆடம் ஜாம்பாட் வந்து 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் அதே இயர்ல ஆர்சிபி எகைன்ஸ்ட் அவங்களுக்கு 7 ரன் வித்தியாசத்துல மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஃபேஃப் டு பிளஸிஸ், கிளான் மேக்ஸ்வெல் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸும், ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ட்ரெண்ட் போல்ட் இவங்க 3 பேரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் 2022ல ஆர்ஆரும் ஆர்சிபி மோதிக்கிட்ட மேட்ச்ல ஆர்ஆர் 7 விக்கெட் வித்தியாசத்துல மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த மேட்சும் நல்லா நோட் பண்ணுங்க, ஃபேஃப் டு பிளஸிஸ், கிளான் மேக்ஸ்வெல் 2 பேருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். ரஜத் பட்டிதர் அந்த மேட்ச் சம்பந்தமே இல்லாம 58 ரன் அடிச்சு கொடுத்திருக்காரு. அண்ட் தென் ஜாஸ் பட்லர் 106 ரன்னும், சஞ்சய் சாம்சன் 23 ரன்னும், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 23 ரன்னும் அடிச்சிருக்காங்க. இப்போ ஓவராலா இந்த 4 மேட்ச், கடைசி ஒரு 4 மேட்ச் ரெக்கார்ட்ஸை எடுக்கும் போது எல்லா மேட்சுமே ஆர்ஆருக்கு அகைன்ஸ்டா ஃபேஃப் டு பிளஸிஸ் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. கிளான் மேக்ஸ்வெல் உள்ள பிளே பண்ண எல்லா மேட்சுமே ஆர்ஆருக்கு அகைன்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அண்ட் தென் சஞ்சு சாம்சனும் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கும் போது, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம்ல பிக் பண்ணா மட்டும்தான் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அப்படின்னு வந்துட்டோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், டாம் கேட்மோர் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல சஞ்சு சாம்சன் வராரு. அண்ட் தென் ரியான் பராக், த்ரூ ஜூரல், ரோமன் பவல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா, ஆவேஸ் கான், யஸ்வந்தர் சகால். இத ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா யார் உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, சப்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் நான்ட்ரி பர்கர், குல்தீப் சன், கோட்டையன், கேசவ் மகாராஜ், பெரரியா இவங்க எல்லாருமே சப்ஸ்டியூட்ல வருவாங்க. இருந்தாலும் இம்பாக்ட் பிளேயரா நான்ட்ரி பர்கர் தான் உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தோட ஸ்டாட்ஸ் என்ன மாதிரி வச்சிருக்காங்க, ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸா இருக்கட்டும், வென்யூ ரெக்கார்டா இருக்கட்டும், என்ன மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சைடு வந்துட்டோம் அப்படின்னா இந்த சீசன்ல 14 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு, 348 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 29 ஆவரேஜ், அதாவது கன்சிக்யூட்டிவா ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன்குள்ள ஆடி இருக்காருன்னு சொல்ல வராங்க. அண்ட் தென் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா 6 மேட்ச் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா 6 மேட்சும் 103 ரன்னும் அடிச்சிருக்காரு. பெருசா ஆவரேஜ் இல்ல, ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்காரு. இந்த வென்யூல பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல, 3 மேட்சுக்கு 14 ரன் தான் அடிச்சிருக்காரு, வெறும் 14 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த சீசன் பார்க்கும்போது ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் ஆவரேஜ் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டாவும் அண்ட் தென் இந்த வென்யூ ரெக்கார்டும் அவருக்கு ரொம்ப ரொம்ப புவரா இருக்கனால மோஸ்ட்லி ஒரு 20ல இருந்து ஒரு 30 டு ஒரு 40% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கூட, அதுவும் பர்டிகுலர்லி சேஸ் பண்ண போறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அவர் மோஸ்ட் ப்ராபபிளி ரிஸ்க் எடுக்கிற டீம்ல டிராப் பண்ணுங்க. டிராப் பண்ணிட்டு அவருக்கு வேற பிளேயர்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் டாம் கேட்மர் பொறுத்த வரைக்கும் வெறும் 22% யூசர்ஸ் தான் அவரை பிக் பண்ணிருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் பெருசா ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் கிடையாது, வென்யூ ரெக்கார்ட் கிடையாது, அண்ட் தென் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸுமே கிடையாது. 2 மேட்ச் தான் இந்த சீசன்ல பிளே பண்ணிருக்காரு. அந்த 2 மேட்ச் சேர்த்து 18 ரன் தான் அடிச்சிருக்காரு. இந்தியன் கண்டிஷனுக்கு லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டர், உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். எல்லாருமே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சைடு போயிட்டு இருக்கும் போது நீங்க டிஃபரெண்டா டாம் கேட்மோரை ஒரு ரிஸ்க் எடுத்து பிக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல
ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட விக்கெட்டை தான் டார்கெட் பண்ணுவாங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். கேட்மோர் ஒரு மாதிரி பார்ட்லவே யூட்டிலைஸ் பண்ணி குயிக்கா ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் அட் த நம்பர் 3ல சஞ்சு சாம்சனும் அட் த நம்பர் 4ல ரியான் பராக்கும் வரப்போறாங்க. சஞ்சு சாம்சனை 94% யூசர்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. ரியான் பராக் பொறுத்த வரைக்கும் 92% யூசர்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. இதுல சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல 14 மேட்ச் பிளே பண்ணி 504 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜா பாருங்க 56 ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சீசனா தான் அமைஞ்சிருக்கு சஞ்சு சாம்சனுக்கு. ஆனா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் வரும்போது 23 மேட்சுக்கு 452 ரன்னும் 21 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அந்த வென்யூ ரெக்கார்டுன்னு வரும்போது ரொம்ப ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. 11 மேட்சுக்கு 218 அண்ட் தென் 24 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இந்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் தென் வென்யூ ரெக்கார்ட் அண்ட் தென் ஸ்டாட்ஸ் அந்த ஐபிஎலோட ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே பார்க்கும்போது ஓவராலா இவட்டு இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன்னுக்குள்ள நம்ம சஞ்சு சாம்சன் நம்ம எதிர்பார்க்கலாம். இது தவிர விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால நீங்க மோஸ்ட்லி இவரை அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி அவர் ட்ரீம் டீமோட பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். அண்ட் தென் ரியான் பராக் பொறுத்தவரைக்கும் 92% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. 14 மேட்சுக்கு இந்த சீசன்ல 531 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்திருக்கு. அதாவது சஞ்சு சாம்சனை விட அதிகமான ரன் இந்த சீசன்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு ரியான் பராக். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது 9 மேட்சுக்கு வெறும் 110 ரன் தான் அடிச்சிருக்காரு. வென்யூ ரெக்கார்ட்ல 3 மேட்சுக்கு வெறும் 20 ரன் தான். ரொம்ப ரொம்ப புவரா இருக்கு. ஆனா ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் கன்சிக்யூட்டிவா எல்லா மேட்சுமே 25+ ரன் ஆடிட்டு இருக்காரு. கடைசி 4 மேட்ச் பார்க்கும்போது கன்சிக்யூட்டிவா 25+ ரன் ஆடிட்டு இருந்தாலும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் வென்யூ ரெக்கார்டும் கொஞ்சம் புவரா தான் இருக்கு. மேபி இதை கன்சிடர் பண்ணும்போது ரியான் பராக் கொஞ்சம் இயர்லியா விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ரியான் பராக்கா ஒரு 40ல இருந்து ஒரு 60% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. அதாவது ஒரு 10 டீம் அப்படின்னா ஒரு 4ல இருந்து ஒரு 6 டீம்ல மட்டும் ரியான் பராக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா மேல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் டாம் கேட்மர் யாரோ ஒருத்தரை பிக் பண்ணுங்க அப்படின்னு. நீங்க டாம் கேட்மோர் சைடை நீங்க விரும்பல அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வேணாம் டாம் கேட்மோரும் வேணாம் நான் ரிஸ்கா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா த்ரூ ஜூரல் அண்ட் தென் ரோமன் பவல் இவங்க 2 பேர்த்துல யாருக்கு வேணாலும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 2 பேருமே பாருங்க வெறும் 10% தான் த்ரூ ஜூரலை பிக் பண்ணிருக்காங்க. வெறும் 7% தான் ரோமன் பவலை பிக் பண்ணிருக்காங்க. இப்போ த்ரூ ஜூரல் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல 13 மேட்சுக்கு 131 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது 3 மேட்சுக்கு 37 ரன் தான் இருக்கு. ஒரே மேட்சுக்கு இந்த வென்யூல 18 ரன் அடிச்சிருக்காரு. பெரிய அளவு கிடையாது. ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டா ஒரு நல்ல ஃபார்ம் இருக்காரு. ஒரு சில மேட்ச் நல்ல டாப்ல விக்கெட் விழும்போது உள்ள நின்று 1 மேனா 50+ ரன்ல ஆடி கொடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இயர்லியே விக்கெட் விழுந்துரும். அந்த மாதிரி த்ரூ ஜூரல் உள்ள ஒரு 30+ ரன் அடிப்பாருன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ டாப்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸை டிராப் பண்ணும்போது இவருக்கு த்ரூ ஜூரலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல இதை விட நீங்க ரிஸ்கா போகணும்னா ரோமன் பவலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு உள்ளலாம் நின்றுட்டாரு அப்படின்னா ஒரு நல்ல ஹார்டு ஹிட்டர் உள்ள நின்று ஒரு 20ல இருந்து ஒரு 25 பால் ஸ்ட்ரைக் எடுத்து பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா 40+ ரன் இவர் பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 40+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ இவரோட ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் பெருசா அமையல. 8 மேட்சுக்கு வெறும் 81 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. இந்த வென்யூல எந்த ஒரு மேட்சும் பிளே பண்ணல. சோ இதை வச்சு நம்ம பெருசா கன்சிடர் பண்ணவே முடியாது. கண்டிப்பா ரோமன் பவல் இந்த மேட்ச் ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ரோமன் பவல் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் ரவிச்சந்திரன் அஸ்வின் பொறுத்த வரைக்கும் 39% யூசர்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. 13 மேட்சுக்கு 86 ரன் அடிச்சிருக்காரு. 7 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த சீசன்ல. அந்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் வரும்போது ஓவரால 28 மேட்சஸ் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா 97 ரன் 22 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்டுன்னு பார்க்கும்போது 4 மேட்சுக்கு 16 ரன் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ வென்யூ ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் அண்ட் தென் ரீசெண்ட் டைம் ஃபார்ம் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாமே பார்க்கும்போது ஆவரேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் இருந்து ஒரு விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் அன்எக்ஸ்பெக்டடா தான். மேபி ஒரு 3 ஓவர் தான் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அந்த 3 ஓவர்ல கண்டிப்பா ஒரு 20ல இருந்து ஒரு 28 ரன் வரைக்கும் இவர் ஓவர்ல இருந்து லீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க யஸ்வந்தர் சகாலியும் ரவிச்சந்திரன் அஸ்வினையும் வேணா ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டர்ன் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் 57% யூசர்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. 14 மேட்சுக்கு 12 விக்கெட் இந்த சீசன்ல எடுத்திருக்காரு. பெருசா ஒன்னும் அமையல. விக்கெட் எடுக்க லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது 12 மேட்சுக்கு 16 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூன்னு பார்க்கும்போது 3 மேட்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 5 மேட்சுக்கு வெறும் 3 விக்கெட் தான் எடுத்து கொடுத்திருக்காரு ட்ரெண்ட் போல்ட். ஆனா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஏன்னா
இனிஷியலா ஓபன் பண்ணக்கூடிய ஃபாஃப் டு பிளேசிஸா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், ஒன் வரக்கூடிய ரஜத் பட்டிதரா இருக்கட்டும், கேமரன் கிரீனா இருக்கட்டும், 4 பேருமே டாப்ல வரக்கூடிய 4 பேருமே லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு கொஞ்சம் வீக்கான பேட்ஸ்மேன் தான். மேபி ட்ரெண்ட் போல்ட் வந்து நம்ம அவரேஜா ஒரு விக்கெட், ஆனா எப்பெல்லாம் நாண்ட்ரி பர்கர் உள்ள பிளே பண்றாரோ அந்த மேட்ச் எல்லாமே ட்ரெண்ட் போல்ட் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் இருக்காரு. ஏன்னா இனிஷியலி பவர் பிளேலே இவரை மேக்ஸிமம் ஒரு 3 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அந்த மாதிரி டைம்ல பேட்ஸ்மேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடிடுவாங்க ஒரு ஓவரை. அப்ப டெத்ல பவுல் பண்ணக்கூடிய நாண்ட்ரி பர்கர் இவரை விட அதிகமான விக்கெட் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இருந்தாலும் நீங்க ட்ரெண்ட் போல்ட்டை 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சந்தீப் சர்மா, ஆவேஸ் கான் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா 24 ஒரு 20ல இருந்து ஒரு 30% இருக்க யூசர்ஸ் தான் இவரை ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. இதுல சந்தீப் சர்மா இந்த சீசன்ல 9 மேட்சுக்கு 10 விக்கெட்டும், ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா 18 மேட்சுக்கு 26 விக்கெட்டும், இந்த வென்யூல 2 மேட்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் டைம் பார்க்கும்போது கடைசி ஒரு 5 மேட்ச்ல ஓவராலா ஒரு 4 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆர்சிபி பவுல் ஆர்ஆர் பவுல் பண்றாங்க அப்படின்னா சந்தீப் சர்மாட்ட இருந்து நம்ம 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 1 விக்கெட் வரைக்கும் சந்தீப் சர்மா எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆவேஸ் கான் பொறுத்த வரைக்கும் ஒன்னு எக்ஸ்பென்சிவா போவாரு, இல்ல அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ 14 மேட்சுக்கு 13 விக்கெட்டும், ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா 6 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், இந்த வென்யூல 4 மேட்சுக்கு 4 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சோ ஆவரேஜா பார்க்கும்போது 1 விக்கெட் வரைக்கும் ஆவேஸ் கான் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆவேஸ் கானா சந்தீப் சர்மாவான்னு பார்க்கும்போது நீங்க சந்தீப் சர்மாக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இந்த வென்யூல கொடுங்க. அவர் மேபி 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் யஸ்வந்தர் சஹால் பொறுத்த வரைக்கும் 13 மேட்சுக்கு 17 விக்கெட் இந்த சீசன்ல ஒரு நல்ல அமைஞ்சிருக்கு. அவரேஜா ஒரு 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எவரி மேட்ச், 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எவரி மேட்ச் எடுத்து கொடுத்திருக்காரு. ஹெட் கார்டு ரெக்கார்ட்ஸ் போகும்போது ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா 6 மேட்ச்ல 5 விக்கெட்டும், இந்த வென்யூல 6 மேட்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ ஹெட் கார்டு வென்யூன்னு பார்க்கும்போது அவரேஜா 1 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆர்ஆர் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா யஸ்வந்தர் சஹால் 2 விக்கெட் வரைக்குமே எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த நாண்ட்ரி பர்கர் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ணுவாரு. வெறும் 10 யூசர்ஸ் தான், 10% யூசர்ஸ் தான் அவரை ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. 6 மேட்சுக்கு 7 விக்கெட்டும் இந்த சீசன்ல, ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா 1 மேட்சுக்கு 1 விக்கெட்டும், இந்த வென்யூல பெருசா எதுவும் பிளே பண்ணல. இந்த பர்டிகுலர் மேட்ச் நாண்ட்ரி பர்கர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் நம்ம நாண்ட்ரி பர்கர் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 1 விக்கெட் ஆவரேஜா எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் பிளேயர் பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப டாப்ல வரக்கூடிய பேட்டர்ஸ், அதாவது ஆர்ஆரோட மெயின் பேட்டர்ஸ் இவங்க தான் டாப்ல வரக்கூடிய பேட்டர்ஸ். இப்போ இதுல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் யாஸ் தயாலுக்கு அகேன்ஸ்டா வெறும் 12 பால் தான் ஃபேஸ் பண்ணிருக்காரு. அந்த 12 பால்ல 2 முறை அவர்கிட்ட விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. அந்த முகமது சிராஜ் எப்பயுமே லெஃப்ட் ஆர்ம் பேட்டருக்கு அகேன்ஸ்டா நல்லாவே பவுல் பண்ணுவாரு. அவர்கிட்ட 27 பாலுக்கு 1 முறை இவர் விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. அண்ட் தென் சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் கிட்ட 31 பால் அகேன்ஸ்டா ஃபேஸ் பண்ணி 3 முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. அவர் ஓவர்ல பாருங்க 31 பாலுக்கு வெறும் 36 ரன் தான் அடிச்சிருக்காரு. கரண் சர்மா கிட்ட 1 முறை சஞ்சு சாம்சன் விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. அண்ட் தென் டாம் காட்மோருக்கு எந்த ஒரு பேட்டிலும் கிடையாது. அண்ட் தென் ரியான் பராக் பொறுத்த வரைக்கும் யாஸ் தயாலுக்கு அகேன்ஸ்டா 1 முறையும், லாக்கி ஃபெர்குசனுக்கு அகேன்ஸ்டா 1 முறையும். இப்போ யார் யாருக்குள்ள பேட்டில் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கும் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அகேன்ஸ்டா யாஸ் தயால் அல்லது முகமது சிராஜ் ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தான சான்ஸ் இருக்கும். மேபி கிளான் மேக்ஸ்வெல் வச்சு நியூ பாலா ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவர் ஓவர் கூட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் கிட்ட விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் ரியான் பராக் பொறுத்த வரைக்கும் லாக்கி ஃபெர்குசன் ரா பேஸ்க்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. சோ லாக்கி ஃபெர்குசனுக்கு அகேன்ஸ்டா ரியான் பராக்கோட விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஆர்சிபி சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஃபாஃப் டு பிளஸிஸ், விராட் கோலி 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரஜத் பட்டிதர் நம்பர் 3, கிளான் மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன், தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர்ல, மஹிபா லோமரன், முகமது சிராஜ், யாஸ் தயால், கரண் சர்மா, லாக்கி ஃபெர்குசன். இதான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாரு பிளே பண்ணுவாங்க அப்படின்னா சப்ஸ்டிடியூட்ல பொறுத்த வரைக்கும் விஜய்குமார், விசாக், ஸ்வப்னில் சிங், சுயாஸ் பிரபுதேசாய், அனுஜ் ராவத், மயங்க் நாகர் இவங்க எல்லாருமே சப்ஸ்டிடியூட்ல இருந்தாலும் இம்பாக்ட் பிளேயரா ஸ்வப்னில் சிங் பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த டீமோட ஹெட் கார்டு ரெக்கார்ட்ஸ், வென்யூ ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்து யாருக்கெல்லாம் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா விராட் கோலி பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் செமையா அமைஞ்சிருக்கு. 14 மேட்சுக்கு 708 ரன் அடிச்சிருக்காரு.
ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் 30 மேட்சுக்கு 731 ரன் அடிச்சிருக்காரு, 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வென்யூன்னு பார்க்கும்போது 62 ஆவரேஜ் வச்சிருக்காரு. விராட் கோலியை இந்த 92% யூசர்ஸ் பிக் பண்ணது தப்பே கிடையாது. கண்டிப்பா நீங்களும் 90ல இருந்து 100% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா முக்கியமான மேட்ச், அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல எப்பவுமே விராட் கோலி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஃபேஃப் டு பிளஸிஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் செம்மையா வச்சிருக்காரு. 16 மேட்சுக்கு 533 ரன் அடிச்சிருக்காரு. வென்யூல 3 மேட்சுக்கு 50 தான், கொஞ்சம் புவரா தான் இருக்கு. மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல 14 மேட்சுக்கு 421 ரன் அடிச்சிருக்காரு, 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இப்போ ஸ்டாட்ஸும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸும் சூப்பரா இருக்கு. ஆனா வென்யூ ரெக்கார்டுன்னு வரும்போது கொஞ்சம் புவரா இருக்கனால நீங்க ஃபேஃப் டு பிளஸிஸை 50-50 ஆப்ஷன்ல தான் ட்ரை பண்ணி ஆகணும். அதாவது சேஸ் பண்ண போறாங்க ஆர்சிபி அப்படின்னா மஸ்ட் பிக்கா வைங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல ஃபேஃப் டு பிளஸிஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் ரஜத் பட்டிதர் இந்த சீசன் ஒரு நல்லாவே அமைஞ்சிருக்கு. 14 மேட்சுக்கு 361 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கும்போது 3 மேட்சுக்கு 74 ரன். இந்த வென்யூல 4 மேட்சுக்கு 120 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு ஆவரேஜா பார்க்கும்போது ஒரு 10ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ரஜத் பட்டிதர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா கிரவுண்ட் கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் அப்படிங்கும் போது கண்டிப்பா 6 லைன்ல விக்கெட்டை பெறுத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு சின்ன கிரவுண்ட் அப்படின்னா நிறைய ஒரு நல்ல ஃபார்ம் அவர் மெயின்டைன் பண்ணுவாரு, நிறைய சிக்ஸஸ் அடிப்பாரு. சிக்ஸஸ்ல தான் நிறைய டீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிமா கிரவுண்ட் பெரிய கிரவுண்டுக்கும் போது கொஞ்சம் இயர்லியா கூட விக்கெட் வருதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் ரஜத் பட்டிதாரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா வென்யூ ரெக்கார்டு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கு. கிளான் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுல இந்த சீசன்ல வெறும் 9 மேட்ச் தான் 52 ரன் தான் 6 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது 15 மேட்ச்ல 367 ரன்னும் 18 விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்திருக்காரு. வென்யூன்னு பார்க்கும்போது 5 மேட்சுக்கு 50 ரன் தான் 1 விக்கெட். ஸோ ஆவரேஜா பார்க்கும்போது கிளான் மேக்ஸ்வெல் வந்து 1 விக்கெட்டும் ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன்னுக்குள்ள நம்ம பேட்டிங்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரீம் டீம்களோட பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு கிளான் மேக்ஸ்வெல் கிட்ட. அண்ட் தென் கேமரன் கிரீன் அவர் சைடு நம்ம போயிட்டோம் அப்படின்னா 12 மேட்சுக்கு 228 ரன் இந்த சீசன்ல 9 விக்கெட். ஹெட் கட்னா 2 மேட்சுக்கு 49 ரன் தான் அடிச்சிருக்காரு. வென்யூரும் பெருசா ஒன்றும் இல்ல, 3 மேட்சுக்கு 63 தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜா இவருக்கும் அதே தான் 15ல இருந்து ஒரு 25 ரன்னும் 1 விக்கெட் போதும். இதுலயே அவங்க ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. ஒரு மஸ்ட் பிக்கா கேமரன் கிரீனி இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரை பண்ணுங்க. டிகே பொறுத்த வரைக்கும் வெறும் 35% யூசர்ஸ் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் 14 மேட்சுக்கு 315 ரன் அடிச்சிருக்காரு. அந்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் 33 மேட்சுக்கு 630. வென்யூ ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது 6 மேட்சுக்கு வெறும் 35 ரன் தான் அடிச்சிருக்காரு. இந்த சீசனும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் ஒரு நல்ல ஆவரேஜா இருக்கு, 30+ வச்சிருக்காரு. ஆனா வென்யூ ரெக்கார்ட்ஸ் போது புவரா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க ஆர்சிபி அப்படின்னா டிகேவை ஒரு 60% வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சேசிங் அப்படின்னா பெருசா அவர் தேவைப்பட மாட்டாரு. டாப்ல இருக்கவங்களே மேட்சை முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். அண்ட் தென் மஹிபல் லோம்ரர் பொறுத்த வரைக்கும் வெறும் 2% யூசர்ஸ் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ டாப்ல இருக்கக்கூடிய ரஜத் பட்டிதரை நீங்க டிராப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரஜத் பட்டிதரையோ ஃபேஃப் டு பிளஸிஸோ டிராப் பண்ணா அந்த டீம்ல மஹிபல் லோம்ரருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த சீசனா இருக்கட்டும், ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும், அண்ட் தென் வென்யூ ரெக்கார்டா இருக்கட்டும், எல்லாமே புவரா தான் இருக்கு. சப்போஸ் டாப்ல இருக்கவங்க கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, இவர் உள்ள வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 35 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் முகமது சிராஜ் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல 13 மேட்சுக்கு 13 விக்கெட்டும், ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டா 10 மேட்சுக்கு 10 விக்கெட்டும், இந்த வென்யூல 4 மேட்சுக்கு 2 விக்கெட்டுங்கும் போது ஆவரேஜா நம்ம முகமது சிராஜ் இருந்து 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம ஆவரேஜா நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ரீசெண்ட் டைம் ஃபார்ம் நல்லா இருக்கு, கொஞ்சம் கன்சிக்யூட்டிவா விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு எல்லா மேட்சுமே. அண்ட் தென் யாஸ் டயால் 13 மேட்சுக்கு 15 விக்கெட் இந்த சீசன்ல. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு பார்க்கும்போது 4 மேட்சுக்கு 6 விக்கெட்டும், இந்த வென்யூல 5 மேட்சுக்கு வெறும் 2 விக்கெட் தான் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போறாரு. எக்ஸ்பென்சிவா போனாலுமே எல்லா மேட்சும் ஒரு 1ல இருந்து ஒரு 3 விக்கெட், ஆவரேஜா 2 விக்கெட் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம யாஸ் டயால் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கிரவுண்ட் பெருசு, நிறைய வேரியேஷன்ஸ் போடுவாரு. அந்த மாதிரி டைம்ல இவர் ஓர டார்கெட் பண்ணுவாங்க. ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நீங்க ஒரு 70ல இருந்து 80% வரைக்கும் டீம்ல நீங்க யாஸ் டயாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் 8 மேட்சுக்கு 6 விக்கெட் இந்த சீசன்ல. ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் 10 மேட்சுக்கு 10 விக்கெட். வென்யூர் பொறுத்த வரைக்கும் 2 மேட்சுக்கு 1 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. லாஸ்ட் 2 மேட்ச் விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஆனா லெக் பிரேக் ஸ்பின்னர் இந்த வென்யூல கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்கு. சோ கரண் சர்மாவை ஒரு 40ல இருந்து ஒரு 60% டீம்ல டிஃபரெண்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் லாக்கி பெர்குசன் அண்ட் தென் ஸ்வப்னில் சிங் இவங்க 2 பேருமே லோ பர்சன்டேஜ் பிக் தான். இப்போ லாகி பெர்குசன் ரா பேஸ் போறதுனால அந்த ஆப்போசிட் டீம்ல ரியான் பராகோட விக்கெட் வேணா எடுக்கலாம். ஆவரேஜா லாக்கி பெர்குசன் வந்து 1 விக்கெட் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த சீசன்ல 6 மேட்சுக்கு 8 விக்கெட்டும்,
ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது 3 மேட்சுக்கு ஒரு விக்கெட்டும் இந்த வென்யூல விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸோ அவரேஜா ஒரு விக்கெட் லாக்கி ஃபெர்குசன் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டி இருக்கும். ஸ்வப்னில் சிங் எப்ப டீமுக்குள்ள வந்தாரோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபார்மா இருக்கு டீம். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காரு, ஒரு கீ பிளேயர். பேட்டிங்ல உள்ள வந்தாலும் ஒரு 10 இருந்து ஒரு 25 ரன் ஆடி கொடுத்துறாரு. பவுல்ல ஒரு முக்கியமான விக்கெட்டை எவரி மேட்ச் எடுத்து ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுத்துறாரு. ஸோ டிஃபரெண்டா நீங்க ரிஸ்க் எடுக்கணும் கிராண்ட் லீக்ல அப்படின்னா ஸ்வப்னில் சிங் வச்சு நீங்க ரிஸ்க் எடுங்க. ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஸ் திக்கா இருப்பாரு. ஏன்னா 6 மேட்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த சீசன்ல. வென்யூன்னு பார்க்கும்போது 2 மேட்சுக்கு ஒரு விக்கெட். ஸோ ஆவரேஜா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் ஸ்வப்னில் சிங் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் டிஃபரன்ஸ் எல்லாம் ரிஸ்க் எடுக்கணும், ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஸ்வப்னில் சிங்கை வச்சு ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாஃப் டு பிளஸிஸ், விராட் கோலி, கிளான் மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன் இவங்க 4 பேருமே அந்த டீமோட கீ பேட்டர். இதுல ஃபாஃப் டு பிளஸிஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் கிட்ட 4 முறையும், யஸ்வந்தர் சகால்கிட்ட 3 முறையும் விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. அண்ட் தென் சந்தீப் சர்மா கிட்ட 2 முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின்ட்ட 1 முறையும், ஆவேஸ் கான்ட்ட 1 முறையும் பறி கொடுத்திருக்காரு. இருந்தாலும் இவருக்கு த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலர் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டும் யஸ்வந்தர் சகால் இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர்கிட்ட ஃபாஃப் டு பிளஸிஸ் விக்கெட் வருதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இவங்க 2 பேர்த்துல தப்பிச்சிட்டாருன்னா நன்றி பர்கர்ட்ட மாட்டிப்பாரு. அண்ட் தென் விராட் கோலி பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மா கிட்ட 7 முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் வெறும் ஒரே ஒரு முறை தான், ஆவேஸ் கான்ட்ட 2 முறை விக்கெட்டை பறி கொடுத்திருந்தாலும் இப்போ விராட் கோலிக்கு த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலர் அப்படின்னா சந்தீப் சர்மா தான். சந்தீப் சர்மா கிட்ட இன்சைட் ஏஜ்லயோ இல்ல லாங்ல அடிக்க போய் அவர் ஓவர்ல விக்கெட் வருதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிளான் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் யஸ்வந்தர் சகால்கிட்ட 3 முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. அண்ட் தென் சந்தீப் சர்மா கிட்ட 2 முறையும், ட்ரெண்ட் போல்ட் கிட்ட 2 முறையும் விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓவர்ல 70 பால் பிடிச்சுதான் 2 முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. இருந்தாலும் கிளான் மேக்ஸ்வெலுக்கு த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலர் அப்படின்னா யஸ்வந்தர் சகால், சந்தீப் சர்மா, ட்ரெண்ட் போல்ட் இவங்க கிட்ட யாரோ ஒருத்தட்ட விக்கெட் வரதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் கேமரன் கிரீன், ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓவர் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்காரு. நம்ம நிறைய மேட்ச் பார்த்திருக்கோம், டெஸ்ட்லயும் பார்த்திருக்கோம், T20ஸ்லயும் பார்த்திருக்கோம். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓவரை கேமரன் கிரீன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. மேபி ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓவர்ல கேமரன் கிரீன் விக்கெட் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ த்ரெட்னிங் அப்படின்னா ஃபாஃப் டு பிளஸிஸ்க்கு ட்ரெண்ட் போல்ட்டும் யஸ்வந்தர் சகாலும், விராட் கோலிக்கு இருக்க மெயின் த்ரெட்னிங் அப்படின்னா சந்தீப் சர்மா தான். அண்ட் தென் கிளான் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் யஸ்வந்தர் சகால், சந்தீப் சர்மா அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட் இவங்க 3 பேரும். இதுல மேபி அதிகமா இருக்கிறது யஸ்வந்தர் சகால், சந்தீப் சர்மா தான். கேமரன் கிரீனுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓவர்ல த்ரெட்னிங் அதிகமாவே இருக்கு. அண்ட் தென் தினேஷ் கார்த்திக், மஹிபால் லோம்ரர் பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மா கிட்ட 3 முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. ஏன்னா டெத்ல தான் வந்து பேட் பண்ணுவாரு. அந்த மாதிரி டைம்ல சந்தீப் சர்மா தான் அதிகமா பவுல் பண்ணுவாரு. அவுட் அதிக முறையா விக்கெட் விட்டுருக்காரு. யஸ்வந்தர் சகால்கிட்ட 3 முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. ஸோ சந்தீப் சர்மா, யஸ்வந்தர் சகால்கிட்ட அவரோட விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மஹிபால் லோம்ரர் பொறுத்த வரைக்கும் யஸ்வந்தர் சகால்கிட்ட அதிக முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. இப்ப நிறைய பேட்ஸ்மேனுக்கு யஸ்வந்தர் சகால் தான் த்ரெட்னிங்கா இருக்காரு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க இன்னும் ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஆப் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஃபோக்கஸ் 11 ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஃபோக்கஸ் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். இதெல்லாம் விட நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோம், இதெல்லாம் செகண்டரி. நம்ம ஒரு நல்ல டீம் பிக் பண்ணாதான் ப்ராஃபிட் எடுக்க முடியும், இதெல்லாம் செகண்டரி. இது தவிர நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இந்த ஆப்ல, இந்த ஃபேண்டசி சைட்ல இருக்கு அப்படின்னா என்ட்ரி ஃபீஸை கம்பேரிசன் மாதிரி பாருங்க. மற்ற ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் நீங்க ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே 300, 100, 200 வரைக்குமே உங்களால மணி சேவ் பண்ண முடியும். இப்ப அதாவது 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்காது, ஒரு 2 ஸ்பாட் இருக்கிறதுல நீங்க ப்ளே பண்றீங்க அப்படின்னா மற்ற ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் 5,750 ரூபாய் நீங்க பே பண்ணணும். ஆனா அதுவே ஃபோக்கஸ் 11ல 5,448 ரூபாய் தான் என்ட்ரி ஃபீஸ். அதுல 302 ரூபாய் வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியுது. இந்த மாதிரி கான்டெஸ்ட் ஒரு மேட்சுக்கு ஒரு 3 கான்டெஸ்டோ ஒரு 4 கான்டெஸ்டோ ப்ளே பண்றீங்க அப்படின்னா 1000 ரூபாயில இருந்து 1,500 ரூபாய் வரைக்குமே எவரி மேட்ச் உங்களால சேவ் பண்ண முடியும். நல்லா கிளவரா யோசிங்க. அதே 10,000 ரூபாய் தான் அங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 10,000 ரூபாய் தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 2 ஸ்பாட் தான். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் போய் தெரிஞ்சு என்ட்ரி ஃபீஸ்ல அதிகமா பே பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கிளவரா யோசிங்க. யோசிச்சு இந்த மாதிரிலாம் எப்படிலாம் நம்ம ஃபேண்டசில மணி சேவ் பண்ண முடியும், இந்த மாதிரி எதெல்லாம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறது கிளவரா யோசிச்சு ஃபேண்டசி சைட்டை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல ஆப் சூஸ் பண்ணோம், அதுல நம்ம ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்கணும். அதுக்கு ஃபோக்கஸ் 11 சூட்டபிளா இருக்கும். ஏன்னா இப்பதான் வளர்ந்து வரக்கூடிய ஆப், லோ காம்படிஷன். இதுல இது இல்லாம 5+1 அப்படிங்கிற ஒரு மோட் இருக்கு. வெறும் 6 பிளேயர் தான் நீங்க சூஸ் பண்ண போறீங்க. அதுல ஒரே டீம்ல இருந்து 5 பிளேயர்ஸ் வரைக்கும் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டீம்ல இருந்து ஒரு பெஸ்டான 6 பிளேயர்ஸை சூஸ் பண்ணி மணி நிறைய நீங்க ஏர்ன் பண்ணலாம். அமௌண்ட் ஆட் பண்றதுல எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு
எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான கிவ் அவே கொடுக்குறாங்க இந்த ஐபிஎல்ல. இந்த கிவ் அவேல டீமை ஃப்ரீயா பிக் பண்ணுங்க. பிக் பண்ணிட்டு நீங்க நல்லா அனலைஸ் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ற ஆப்புக்கும் ஃபோக்கஸ் 11க்கும் என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு வேரி ஆகுது, நம்மளால ஒரு மேட்சுக்கு எவ்வளவு சேவ் பண்ண முடியும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப் பெஸ்டா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபோக்கஸ் 11 ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க, அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்ச் யார் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.